சம்பவங்கள் அப்படின்னு ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்திருந்தாலும் ஏ.டு.டி நந்தா அவர்களுடைய ஓஇஎம் சம்பவத்தை பற்றி பேசலான்னு இருக்கும்பொழுதே இர்ஃபான் அவர்கள் வந்து ஒரு புது சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே எனக்கு நண்பர்கள் தான். அவங்க கூட நான் கொலாப்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு சம்பவங்களும் வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த சம்பவங்களை தான் நம்ம இன்றைக்கி சம்பவம் பண்ண போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. கடந்த ஜூலை 24ஆம் தேதி சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து இர்ஃபான் அவர்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அந்த சம்பவத்தை அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருந்தே அவர் வீடியோ எடுக்கிறாரு. எஸ்பெஷலி அந்த மனைவிக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடியை வந்து அவர் கட் பண்ணுறாரு. அது அந்த டாக்டரை கட் பண்ண சொல்கிறாங்க. இந்த வீடியோவை வந்து அவர் இப்போ பப்ளிஷ் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. பெரிய பிரச்சனைகளை கலப்புது. பொதுவாக இது மாதிரி குழந்தை பிறக்கும்போது கணவரோ இல்லை அந்த பெண்ணுடைய அம்மாவோ உறவினரோ யாரோ உள்ளே இருக்கலாமான்னா அனுமதிக்கப்படுறாங்க. எங்கே அப்படின்னா லேபர் வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பிரசவம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். அதோட தனியார் மருத்துவமனைகள்லாம் நினைக்கிறேன், அரசு மருத்துவமனைகள்லாம் நிறைய கூட்டம், நிறைய டெலிவரிஸ் நடக்கிறதால அங்கே பாசிபிளாக ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிறது தெரியல. இந்த இயற்கை பிரசவத்தை தாண்டி அறுவை சிகிச்சையிலையும் வந்து இந்த மாதிரி அனுமதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த அறுவை சிகிச்சையை வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து எலெக்டிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ணி குழந்தை வெளில எடுக்கணும்னு இவங்களா சூஸ் பண்ணி அட்மிட் ஆகி அன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து எமர்ஜென்சி, திடீர்னு வழியில் வருவாங்க, அப்போ கூப்பிட்டு வந்து உடனே எமர்ஜென்சியாக வந்து ஆப்ரேட் பண்ணுறது. இது ரெண்டுத்தில் இந்த எலெக்டிவ் மெத்தடில் வந்து பெரும்பாலும் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த எமர்ஜென்சியில் வந்து உள்ள ஆள் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அப்படின்னாலே நம்ம உடலுடைய மேற்புறத்தில் வந்து வலி இல்லாமல் அந்த இடத்த வந்து வெளிப்புறத்தில் காயத்தை ஏற்படுத்தி தான் உள்ளே வந்து வைத்தியம் பண்ணுவாங்க. இப்போ உள்ளே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை நீக்கிறது, இல்லை கேன்சர் கட்டி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறது, உள்ள குழந்தை இருக்குன்னா வெளில எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணுறாங்க. ஸோ இப்படி முக்கியமான விஷயம் நடக்கிறதால இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைஜீனாக சுத்தமாக வந்து பாதுகாக்கப்படணும். பேத்தோஜன் எராடிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமி தொற்று நீக்கம் அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய தொற்று கிருமிகளை ரெகுலராக சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டெரிலிட்டி டெஸ்டிங்லாம் எடுப்பாங்க. அப்பப்போ அதாவது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த மைக்ரோபியல் ஸ்டெரிலிட்டி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நுண்ணுயிரியல் தொற்று இல்லா சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக அப்பப்போ அது பீரியாடிக்காக டெஸ்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அவங்க வாங்கிட்டே இருக்கணும். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த சர்ஜன், மயக்கவியல் நிபுணர், அனஸ்தீசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து செவிலியர்கள், நர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இவங்க இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னாலே ஆட்டோக்ளேவ் ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு கவுன் மாதிரி போடுவாங்க. அதை போட்டுட்டு ப்ராப்பராக ஹேண்ட் சானிடைஸ்லாம் பண்ணி க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த ரூமை மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட ப்ராப்பராக போய் ஆப்ரேட் பண்ணுறதால தான் போஸ்ட் சர்ஜரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கூட எஸ்எஸ்ஐ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெருமளவில் இப்போலாம் குறைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு நோயோடு போய் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தொற்றால் திரும்ப உங்களுக்கு போஸ்ட் சர்ஜரி எப்போ நோய் வரும். ஸோ அதெல்லாம் முன்னாடி அதிகமாக இருந்தது. இப்போ கடைசி ஒரு 20-30 ஆண்டுகளாக அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து கரெக்டாக சர்டிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதால தான். ஸோ இப்படி ஆப்ரேஷன் தியேட்டருக்கான பல வரைமுறைகள் இருக்கும்போது இந்த ஆட்டோக்ளேவ் ட்ரெஸ் எல்லாம் போடாமல், ப்ராப்பராக அந்த க்ளவுஸை கூட சரியாக போடாமல் சானிடைஸ் பண்ணாங்களான்னு தெரியல, அதோடு வந்து அந்த சிசர் எடுத்துகிட்டு போய் அவர் கட் பண்ணுறாரு. இதை கட் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர் தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாக்டர் வந்து எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இவர் ஒரு ப்ராப்ளம்ங்கிறதால கூப்பிட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே பாருங்கள். அவங்க 10-15 வருஷமாக பண்ண அந்த சர்வீஸ்க்கே வந்து இப்போ ஒரு பெரும் களங்கம் ஏற்பட்டுருச்சு. பேஷண்ட் வந்து மயக்க நிலையில் இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க வந்து இன்னும் இவ்வளோ ரத்தம் போகுது, என்ன ஆகுது, அங்கே வந்து பிபி அதிகமாக இருக்குது, மானிட்டரில் என்னமோ காட்டுது அப்படின்னு இவங்க வந்து பதட்டத்தை கிரியேட் பண்ணலாம். இது வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு ஆள் கேமரா வச்சுக்கிட்டு இவங்களையும் எடுத்து இதெல்லாம் வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான். இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு என்ன வியாதி இருக்குங்கிறது டாக்டருக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஃபோபியா இருக்கலாம், இல்லை ரத்தத்தை அதிகமாக பார்த்தா இவங்களுக்கு மயக்கம் வரலாம். அப்போ போய் அந்த சிசரை கொடுத்து கட் பண்ண சொல்கிறாங்க. கை நடிங்க அந்த சிசர் கீழே விழுந்திருந்தால் என்ன ஆகிறது, இல்லை எக்கு தப்பாக கட் பண்ணி அதிகமான ரத்தப்போக்கு ஆனால் என்ன ஆகிறது. ஏன்னா அது அந்த ஆப்ரேஷனில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக முடிக்கணுமோ அவ்வளோ முடிக்கணும். அப்போ வந்து ரிப்பனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு பேசி இந்த டைம்லாம் கொடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஒரு நோயாளியோடு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை சம்மந்தமான வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஒரு பப்ளிக்கில் என்டர்டெயின்மெண்ட்டாக மியூசிக்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கிடையாது. வெளிநாடுகளில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அங்கே இப்போ ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கணவரே வந்து அந்த ஆட்டோக்ளேவ் ட்ரெஸ்லாம் போட்டு ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணி க்ளவுஸ்லாம் போட்டு அந்த டாக்டர் என்ன செட்டப்பில் வராங்களோ அதே மாதிரி அந்த கணவர் உள்ளே இருப்பார். இன்னொன்று அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவியோ இல்லை அந்த மாதிரி காட்சிகள் தான் எடுக்கப்படுமே தவிர உள்ளே போய் ஒரு ஆள் உட்காந்து ஃபோன்லாம் வச்சுக்கிட்டு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து மருத்துவ ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி தவறான விஷயம். நிறைய
நிறைய விஷயங்கள் இர்ஃபான் மீது வந்து மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது தெரிந்தே இது ஜூலை மாதம் நடந்தது, அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடந்து தெரிந்தே வந்து இந்த விஷயத்தை வந்து இப்படி வியூஸ்க்காக போடுறது அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் உண்மையாகவே அது பின்னாடி அந்த உளவியல் தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதாவது கண்டென்ட் ஆக்கலாம், பட் இந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே பப்ளிசைஸ் ஆகி ப்ரைவேட் லைஃப்பில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அவருடைய பர்சனல் சாய்ஸ் அது. பட் இருந்தாலும் இது மாதிரியான பல விளைவுகளை இது சமுதாயத்துக்கு கொடுக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூன்சராக இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் வந்து இன்னும் 4 பேரை போய் ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் சரியாக கவனமாக செய்வாங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் யாரும் கேரண்டி கிடையாது. அப்படிங்கிறதால இந்த மாதிரி விஷயங்களை வந்து பப்ளிக்கில் வெளியிடுறது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கரேஜ் தான் பண்ணணும். மெடிக்கல் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சம்மந்தமான அந்த இணை இயக்குனர் டெப்டி டைரக்டர் வந்து டைரெக்டாக அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இர்ஃபான் மேலே. தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் வந்து இது சம்மந்தமாக காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவ ஆணை சட்டம் பிரிவு 34 செக்ஷன் 1(2) வந்து விதி மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அனுமதித்த தொப்புள் கொடியை கட் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த டாக்டர் குழு மீதும் வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படியாக இந்த இர்ஃபானுடைய கண்டென்ட் வேட்கை வந்து பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கு. தயவுசெய்து அதை பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது மாதிரி வீடியோ எடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் போடுறது இது மாதிரிலாம் ஈடுபடாதீர்கள். அடுத்ததாக A to D நந்தா அவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஒவ்வொரு வீடியோலையும் வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை CD கீ அப்படின்னு சொல்லிலாம் விண்டோஸ்க்கான அந்த கீஸை வந்து அவர் சேல் பண்ணுறார். அந்த கீஸ்லாம் வந்து உண்மையாகவே லீகலா இல்லை பைரசியா அப்படிங்கிற டிபேட்லாம் எழுது. அதுக்கு பிறகு ஒரு விளக்க வீடியோ அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதில் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதில் வந்து ஒரு அப்பாலஜி இல்லை ஒரு சாரி இல்லை வந்து அது ரைட்டு லீகல் இல்லைன்னு எந்த ஒரு பாயிண்ட்டும் ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் குழப்பம் தான் ஏற்பட்டது. எது எப்படியோ அந்த கீஸ்லாம் வந்து டைரெக்டாக மைக்ரோசாஃப்டோடைய லீகலான கீஸா அப்படின்னு கேட்டால் அது வெதர் லீகல் இல்லையோ OEMங்கிறது கரெக்டோ தப்போ, ஆனால் அந்த கோட்டிங்லாம் எடுத்துகிட்டு உள்ள எத்திக்கல்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எத்திக்கல். அந்த OEM கீக்கு நீங்கள் என்ன வேணால் சமாதான லேயர்ஸுகளை பூசலாம், பட் எத்திக்கலாக ஒரு மாரலாக நாம் வந்து அடுத்தவங்க ஸ்கேம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை எதிர்த்து வீடியோ போடுறோம், இவங்க பண்ணுறதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது நாம் மனசுக்குள்ளே இது வந்து ஓரளவு எத்திக்கல் தானா அப்படின்ற சந்தேகம் வந்தாலே அதை நம்ம தவிர்த்திருக்கலாம். பட் அதை தாண்டி அவர் வந்து அதை வந்து சேல் பண்ணியிருக்கிறார். இப்போ எனக்கு கூட பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஒரு 20-25 பிராண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நான் ரொம்ப தேர்ந்தெடுத்து 1-2 தான் எடுப்பேன். நிறையா அவாய்ட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிராண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் கைண்டு போயிடுவாங்க. பட் சிலது எடுக்கிறேன் அப்படின்னா முடிந்தவரை கொஞ்சம் ரெலவெண்ட்டாக, முடிந்தவரை அந்த ப்ராடக்ட் கரெக்டாக, அது கூகுள் ரிவ்யூ ரேட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன், அவங்க கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், சர்டிஃபிகேட் லொட்டுலோசுக்குன்னு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நான் அதை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதையும் மீறி தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நம்ம டிஸ்க்ளைமர்லாம் போடுறோம். பார்த்து நீங்கள் ஒரு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிவெடுங்கிறதெல்லாம் நம்ம கார்டில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த OEM கீஸை பொறுத்தவரை அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னும் போதே அதை கம்ப்ளீட்டாக தவிர்த்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் மாடல் இருக்குது, PC ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறீங்க, வேறு சில வேலைகள்லாம் பண்ணுறீங்க, ஓகே இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அப்புறம் இந்த கான்வர்சேஷனில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இதால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஏதாவது பிரச்சனைனா தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்வர்சேஷன்லாம் X தளத்தில் நடந்ததை பார்த்தேன். நேரடியாக அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். இவர்கிட்ட ஒரு கீ வாங்கியிருக்காரு. அந்த கீயோடைய டைட்டிலே வந்து இது வந்து லைஃப் டேர்ம் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வந்து எங்கேயும் 6 மாதம் 8 மாதம் அப்படி எந்த ஒரு மென்ஷனும் இல்லை. அந்த கீயை வாங்கிட்டு ஒரு PC வாங்குறதுல சின்ன ப்ராப்ளமோ என்னவோ தெரியல, ஒரு 6 மாதம் கழித்து தான் வந்து அந்த கீ யூஸ் பண்ண பார்த்துருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து அந்த கீ வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்படின்னு வருது. இப்போ காசு கொடுத்து இவர் வாங்கியிருக்காரு. அதனால் போய் சப்போர்ட் டீமில் கேட்டால் இது நீங்கள் வாங்கி 6 மாதம் 7 மாதம் மேலே ஆகிடுச்சு, அதனால் அதுக்கெலாம் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் நான் காசு கொடுத்து வாங்குறேன், அதை நான் எப்போ வேணால் யூஸ் பண்ணுவேன். அப்படி பார்த்தா நீங்கள் அந்த 6 மாதங்கிற டேர்மை வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, அது எதுவுமே நீங்கள் வந்து சொல்லலையே உங்கள் கீழே. அந்த மாதிரி ஒரு பேரே வந்து லைஃப் டைம் தான் நாங்கள் போட்டிருக்கீங்க அந்த கீழே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரியில்லை. திரும்ப வந்து 6 மாதம்குள்ளே தான், 6 மாதத்துக்கு மேலே இல்லைன்றாங்க. இதில் நீங்கள் தெளிவாகவே தெரியும் அந்த கீ ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. எப்படி நீங்கள் காசு கொடுத்து வாங்க ஒரு கீ வந்து வேறு ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னாலே இந்த OEM கீழே இருக்கக்கூடிய சிக்கல் உங்களுக்கு என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஒரு ஒரிஜினல் விஷயம் நாங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒருவேளை இவர் 6 மாதம் முன்னாடி இவர் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாருன்னா அங்கே வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருப்பது உண்மைதான். ஹோப் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை கரெக்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த சம்பவங்களில் பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு படுற சம்பவங்களை சோஷியல் மீடியாவில் என்ன டேக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.